ஆ அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. அண்ணன் சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. அண்ணன் சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்சு வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்சு பார்க்க. ஹலோ குட்டீஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் கூட உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம 2021 வந்துட்டோம். அந்த 2020 நினச்சாலே ரொம்ப பயமாக இருந்துச்சுல்ல. 2020 கொரோனா அது இதுன்னு நம்மளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருச்சு. சர்ச்சுக்கும் வர முடியல, வெளியில் விளையாடவும் போக முடியல, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சுல்ல. ஆனால் ஏசப்பா எல்லாத்து மத்தியிலையும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, பாதுகாப்பாக இந்த 2021 என்டர் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. கூட திரும்பி பாருங்கள், ஒரு மியூசிக்கல் நோட்டேஷனாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வாரமும் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏசப்பாவை துதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏசப்பாவுக்கு துதிக்கிறவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளை ஏசப்பா துதிக்க தான் படைச்சாரு. இன்றைக்கி கூட இந்த துதினா என்ன, எப்படி ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம கூட சாமனா வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சாமனாவை வெல்கம் பண்ணலாமா? ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த 2021 வருஷம் முதல் சண்டே உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, ஜானட் அக்கா சொன்னது போல் இன்றைக்கி நாம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எப்படி பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக நம்ம கற்றுக்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா? எத்தனை பேருக்கும் சந்தோஷம் இந்த நியூ இயர், புது வருஷத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. சரி, வாட் இஸ் ப்ரைஸ்? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா துதி ஆராதனை. ஓகே, வேதத்தில் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ எந்த ஜனம்னா யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாக்காக வாழ்கிறாங்களோ, உங்களை போல. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நிறைய ஏசப்பா பற்றி கேட்கறதுக்கு தானே ஆர்வமாக உட்காந்துருக்கீங்க. சரி, ஏசப்பா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சாரு. வானம், பூமி, நட்சத்திரம் எல்லாத்தையும் வார்த்தையினால சிருஷ்டித்தாரு. ஆனால் மனுஷனை தன்னுடைய கரத்தினால தன்னை போலவே உருவாக்கி இந்த பிள்ளைங்க என்ன துதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்பினாங்க. அதனால தான் ஏசப்பாவுக்கு துதினா ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் மனுஷங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கெல்லாம் ஏசப்பாவை உயர்த்துறாங்களோ, துதிக்கிறாங்களோ, அங்கே ஏசப்பா வாசம் பண்ணுவாராம். உங்களுக்கு ஆசையா இருக்கா உங்க பக்கத்துல ஏசப்பா உட்காரணும், உங்க கூட பேசணும்? ஆசையா இருக்கா? அக்கா எப்படிங்க்கா, உங்க கூடலாம் ஏசப்பா பேசுறாருல்ல? நம்ம ப்ரைஸ் பண்ணும்போது, நீங்க ப்ரைஸ் பண்ணும்போதெல்லாம் ஏசப்பாவோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்ணா. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சரியா, நீங்களும் இப்போ எங்கள் கூட சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல இந்த குட்டி தம்பி எவ்வளோ அழகா பாடுறான், இந்த குட்டி தங்கச்சி எவ்வளோ அழகா பாடுறா, பாரு, இப்போ கூட சிலர்லாம் பாடிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆமா, அதே போலதான். சரி, ப்ரைஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? புகழ்றது. யாரை ப்ரைஸ் பண்ணுவோம்? ஜானட், இப்போ ஒருத்தங்க ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க, உன்னோட ஃப்ரெண்ட் யாராவது, உன் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அவங்கள புகழ்வோம், நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமால, அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப என்கரேஜா இருக்கும்ல. அப்ப நம்மளை உண்டாக்கின ஏசப்பாவை நம்ம பிரைஸ் பண்ண ஏசப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. சோ ஏசப்பாவை பிரைஸ் பண்றது எப்பெல்லாம் நம்ம பிரைஸ் பண்ணலாம் ஜானட்?
நம்ம வந்து காலையில் எழும்பும் போது ஏசப்பா நம்மளுக்கு புதிய நாளை கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக ப்ரேஸ் பண்ணலாம். அப்புறமா ஏசப்பா நம்மளுக்கு வந்து நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ப்ரேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம ப்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்பெல்லாம் ப்ரைஸ் பண்ணலாம்? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இந்த டைம்ல தான் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு? ஏசப்பா நம்ம எப்போ ப்ரேஸ் பண்ணாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வார். ஆமாம், பார்த்தீங்களா? காலையிலையும் துதிக்கலாம், மாலையிலையும் துதிக்கலாம், இரவுலையும் துதிக்கலாம். மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், நூன் டைம். அதை பற்றி ஒரு சாங் பாடலாமா? ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்குது, ப்ரைஸ் ஹிம், ப்ரைஸ் ஹிம், ப்ரைஸ் ஹிம் இன் த மார்னிங். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம், ரொம்ப ஓல்டு சாங் தான், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். சேர்ந்து பாடலாமா? கிளாப் பண்ணலாமா? கம் ஆன். Praise him, praise him, praise him in the morning, praise him in the noontime, praise him, praise him, praise him when the sun goes down. Love him, love him, love him in the morning, love him in the noontime, love him, love him, love him when the sun goes down. Serve him, serve him, serve him in the morning, serve him in the noontime, serve him, serve him, serve him when the sun goes down. Jesus, Jesus, Jesus in the morning, Jesus in the noontime, Jesus, Jesus, Jesus when the sun goes down. சூப்பரா இருக்கா? சரி, இப்போ நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாட போறீங்க. ஒரே ஒரு முறை பார்க்க போறோம், ஒரே முறை பாட போகிறோம், சரியா? நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. லிரிக்ஸ் பாத்துறீங்களா? டிஸ்பிளே பண்றாங்களா? அதை பார்த்துட்டு இப்போ உங்க சத்தம் கேட்கப்படணும். எங்க ஹalleluya சொல்லுங்க பாப்போம். அப்பா, இங்க கேக்குது நீங்க சொல்றது. சூப்பர். எல்லாரும் நல்லா கையை தட்டி, ஏசப்பாக்கு எப்பவுமே கை எப்படி தட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், குட்டீஸை பார்க்கும் போதெல்லாம் நல்லா கையை தூக்கி முகத்துக்கு நேரா வச்சு இப்படி தட்டணும். இப்படி கீழே பார்த்துட்டே தட்டக்கூடாது, சோர்ந்து போய் சத்தமே வராம தட்டக்கூடாது. நல்லா கிளாப் பண்ணி நல்லா கை தட்டி பாடலாமா? ஓகே, குட். கிளாப், கம் ஆன். Praise him, praise him, praise him in the morning, praise him in the noontime, praise him, praise him, praise him when the sun goes down. Come on. Love him, love him, love him in the morning, love him in the noontime, love him, love him, love him when the sun goes down. Serve him, serve him, serve him, serve him in the morning, serve him in the noontime, serve him, serve him, serve him when the sun goes down. Jesus, 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 Jesus in the morning, Jesus in the noontime, Jesus, Jesus, Jesus when the sun goes down. சூப்பர், சூப்பரா பாடிட்டாங்களா பிள்ளைங்க? ரொம்ப என்தோவா நல்லா ஜாலியா பாடிருக்காங்க. ஏசுப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல ஜானட்? ஏசுப்பா சொல்லிருக்காங்க, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். ஏசுப்பாக்கு லிட்டரலாவே சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரைஸ் பண்ற பிள்ளைங்கன்னா எப்படி பிடிக்கும்ல? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இன்னைக்கு இவங்க எல்லார் பக்கத்துல ஏசுப்பா வந்திருக்காங்க, பாத்துக்கிறீங்க, உணருங்க நீங்க. இப்போ அடுத்து நம்ம வர்ஷிப் செக்ஷனுக்கு போறோம், ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரைசிங் சாங் பாடலாமா? செலிப்ரேட், செலிப்ரேட், செலிப்ரேட் த விக்டரி ஆஃப் த லார்ட். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சாங் இல்லையா? சேர்ந்து பாடலாமா? அந்த சாங் பாடினதுக்கு அப்புறம் வர்ஷிப்னா என்ன, ஏன் வர்ஷிப் பண்ணும், பிரைஸ் இப்போ பார்த்தோம். பிரைஸ்னா என்னது? ஏசப்பா யாரு, நான் ஏசப்பாவை எப்பவுமே துதிப்பேன். இதோட தமிழாக்கம் எப்படி இருக்கும்னா, காலையிலையும் துதிப்பேன், மதியத்திலையும் துதிப்பேன், இரவுலையும் துதிப்பேன், எப்போதும் நான் ஏசப்பாவை துதிப்பேன், ஏசப்பாவை நேசிப்பேன். அதுதான் இதோட சாங்கோடைய மீனிங். அடுத்து ஒரு சாங் பாட போறோம், செலிப்ரேட். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, நான் நிறைய ஏசப்பா கிட்ட நன்மை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்கலாம் இந்த சாங்கை எங்க கூட சேர்ந்து பாடுங்க, ஓகேவா? போலாமா? கிளாப் பண்ணலாமா? கம் ஆன். Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate,
celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, come on, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். பாடிட்டீங்களே, சூப்பர். இன்னொரு முறை பாடலாமா? இன்னும் ஒரே ஒரு முறை. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நிற்கிறீங்களா? நல்லா ஜம்ப் பண்ணி எழுந்து நில்லுங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். இப்ப சேர்ந்து பாடலாமா? கிளாப் பண்ணி கொண்டாடுவோம், செலிப்ரேட். ஓகே, கிளாப் பண்ணுங்க பாப்போம் நல்லா. 1 2 3. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. One more time. Celebrate. Very good. Celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. He has done mighty things yet again. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், 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 கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார், வல்ல பேரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம், கர்த்தரில் ஜெயம் கொண்டாடுவோம். சூப்பர், சூப்பரா பாடிட்டாங்களா நம்ம பிள்ளைங்க? ஆமாண்ணா. வெரி குட். சரி, அடுத்தது இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பாடினது என்ன ஜானட்? பிரைசிங் சாங் இல்லையா? துதி பாடல்கள். ஏசப்பாவை புகழ்ந்து, ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சாரு, ஏசப்பா யாரு, ஏசப்பாக்காக நான் என்ன செய்வேன், அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு புகழ்ந்து பாடுறது பிரைசிங் சாங் இல்லையா? அடுத்தது வர்ஷிப். வர்ஷிப்னா தமிழ்ல ஆராதனை. ஆமா, ஆராதனை. ஆராதனைனா என்னன்னா, ஆராதனைக்கு இன்னொரு வார்த்தை தமிழ்ல பயன்படுத்தப்படுகிறது தொழுகை. சொல்லுங்க பாப்போம். வெரி குட். தொழுகை. தொழுகைனா நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன். அவரு வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோன்னே வெளிச்சம் வந்துடும். அவ்வளவு பயங்கரமான தேவனுக்கு முன்னாடி நம்மெல்லாம் யாரு? மண்ணு. நம்மளை எதுல இருந்து உருவாக்கினார் ஏசப்பா? மண்ணுல இருந்து உருவாக்கின தூசியான நம்ம அவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கும் போது நம்மளை தாழ்த்தணும். ஒரு பக்கம் பிரைசிங்ல நம்ம அவருடைய பிள்ளைங்க, அதனால ஜாலியா ஏசப்பாவை என்ஜாய் பண்ணி பாடலாம். அதுல ஏசப்பா ரொம்ப பிரியப்படுவார். அதே நேரத்துல அவரை ஆராதிக்கிறதுலயும் ஏசப்பா ரொம்ப பிரியப்படுவார். அவர் ஆராதிக்கணும்னா நம்மளை தாழ்த்தணும். வேதத்துல சொல்லப்படுக்கு இயேசு என்கிற நாமத்துல எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்திடும். நீங்க ஒண்ணு நம்புறீங்களா? நீங்க ஏசப்பாவை ஆராதிச்சு பாருங்க, உங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய நாவல எல்லாம் ஏசப்பாங்கிற நாமம் உச்சரிக்கப்படும். ஓகேவா? நம்ம தேசத்துல இருக்க எல்லாருக்கும் ஏசப்பா வேணும்ல. நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போகணும்னா யாரு ரொம்ப முக்கியம்? ஏசு கிறிஸ்து இல்லையா? நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறோம், அதனால நம்ம பாடுறோம். ஆனா நிறைய பேர் நம்ம தேசத்துல
கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேலான ஜனங்க ஏசப்பா யாருன்னு ஏசப்பாவை அறியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆராதிக்கலாமா? நம்ம ஆராதிக்கும் போது நம்ம தேசத்துல இருக்க எல்லா முழங்கால்களும் ஏசப்பாக்கு முன்னாடி முடங்கும். சரி, வர்ஷிப் சாங் ஒன்று பாடலாமா? ஏசுவே ஆண்டவர், He is Lord, He is Lord, He is risen from the dead, He is Lord. ஏசப்பா நமக்காக என்ன செஞ்சார் குட்டீஸ்? ஒரு ஷார்ட்டா காஸ்பல் சொல்லணும், என்ன பண்ணோம்? ஏசப்பா நமக்காக வந்தாரு, நமக்காக தன்னையே கொடுத்தாரு, மரித்தார் சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏன்னா அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். தேவன் தான் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தாரு. அதுதான் போன மாசம் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடினோம் இல்ல ஜெனட்? ஆமா, அதனாலதான். ஆனா ஏசப்பா வந்தாரு, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவனுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய வர்ஷிப், ஆராதனையை செலுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாம் ஒரு சாங், ஏசுவே ஆண்டவர். ஓகே, சேர்ந்து பாடலாமா? சரி, நான் ஒன்று ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்கள் சேர்ஸில் இருக்கலாம், சோஃபாவில் இருக்கலாம், அப்படியே இறங்கி முழங்கால் போடுங்க பார்ப்போம். நீல் டவுனில் முட்டி போட்டு 2 கையும் உயர்த்தி ஏசுப்பா பார்த்து இந்த சாங் பாடலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் பாடுறோம், நீங்கள் கவனிங்க. ஒருவேளை இந்த சாங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தா எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. வர்ஷிப் டைமில் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல மைல்டா ஏசப்பாவை உயர்த்தும் போது ஏசப்பா மைல்டா அவருடைய பிரசனத்தை உங்க மேல அமர பண்ணுவார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? முழங்க முட்டி போட்டீங்களா? பாரு, ஒரு குட்டி தம்பி மேலே உட்காந்துருக்கான், சீக்கிரம் இறங்கு. ஓகே, குட். கையை தூக்கலாமா? 2 கையும் தூக்கி, வெரி குட். கையை இப்படி வச்சு ஏசுப்பாவை பார்த்து ஏசுவே ஆண்டவர் சேர்ந்து பாடலாமா? ரெடியா? இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர், இரட்சகர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே இரட்சகர். இயேசுவே வைத்தியர், வைத்தியர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். He is Lord, He is Lord, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. சூப்பரா இருக்கா அந்த சாங்? பியூட்டிஃபுல்லா இருக்கா? சேர்ந்து இன்னொரு முறை பாடலாமா? கண்ணை மூடி முழங்கால் போட்டு, உங்களுக்கு சாங் மனப்பாடமா தெரியும்னா நீங்க முட்டி போட்டு கண்ணை மூடி கையை தூக்கி பாடுங்க. ஒருவேளை சாங் தெரியலன்னா நீங்க முட்டி போட்டு கையை தூக்கி சாங் அப்படியே ஸ்க்ரீன்ல பார்த்துட்டே பாடலாம். ஓகேவா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்க உண்மையா கூப்பிட்டு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபீவரிஷா இருக்கலாம், இல்லை ஏதாவது நெக் பெயினோ பாடி பெயினோ இருக்கலாம், உங்க வீட்டில் யாராவது சிக்கா இருக்கலாம். இயேசுவே வைத்தியர் நீங்க கூப்பிடும் போது வைத்தியரா இயேசப்பா உங்க வீட்டில் வந்து சுகம் கொடுப்பார். இயேசுவே இரட்சகர்னா விடுவிக்கிறவர். கடன் பிரச்சனையா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் குட்டீஸ் நீங்க இயேசுப்பாவை கூப்பிட்டு பாருங்க. உங்க வீட்டில் நீங்க பாடுற இந்த நேரத்துல இயேசுப்பா ஒரு விடுதலையை தருவார். சேர்ந்து பாடலாமா ஃபைனலா? இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வசனங்கள் உங்களுக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பத்தி டீச் பண்ண போறாங்க. இன்ட்ரெஸ்டா இருங்க, சரியா? இப்போ கண்ணை மூடி கையை தூக்கி முட்டி போட்டு பாடலாமா? வெரி குட், சூப்பர். இயேசுவே
வென்று உயிர் தெழுந்தாய். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சகர், ரட்சகர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தாய். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ரட்சகர். இயேசுவே வைத்தியர், இயேசுவே வைத்தியர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தாய். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே வைத்தியர். He is Lord, He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. That Jesus Christ is Lord. ஏசப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஏசப்பா எங்க கூட நிறைய குட்டீஸ் இந்த ப்ரோக்ராமோடு இணைந்து நிறைய இடத்துல முழங்கால் போட்டு உங்களை துதிச்சிருக்காங்க, உங்களை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே குட்டீஸ் உங்கள் கையை தூக்கி ஏசப்பா உங்களை நான் உயர்த்துறேன். ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்க, என் சின்ன உள்ளத்தில் வந்து தங்கிருங்க. கூப்பிடுங்க பார்ப்போம். என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பா, என் உள்ளத்தில் தங்கிருங்க ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி யாராவது சிக்காக இருக்காங்களா, அவங்களுக்காக இப்போ ஏசு பாட்ட சொல்லுங்கள். அவங்க பேரை சொல்ல ஏசப்பா இவங்களுக்கு சுகம் தாங்க ஏசப்பா சொல்கிறீங்களா? இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இந்த வருஷத்தோட இந்த முதல் சண்டே, இந்த வாரத்தில் ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராமில் ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு பிளெஸ்ஸிங்காக அமைப்பார். எங்கே ப்ரைஸ் இருக்கோ, எங்கே வர்ஷிப் இருக்கோ, எங்கே துதி இருக்கோ, எங்கே ஆராதனை இருக்கோ, அந்த வீட்டில் அந்த பர்சன் மேலே, அந்த நபர் மேலே ஏசப்பா எப்போவுமே தங்கியிருப்பார். இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் மேலே இப்போ ஏசப்பா தங்கியிருக்கிறாரு, உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவரை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அவருக்கு பிரியமில்லாத ஏதாவது செஞ்சீங்கன்னா உடனே ஏசப்பா வெளியே போயிடுவார் துக்கப்பட்டுட்டு. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஏசப்பா இந்த 2021 இந்த முதல் சண்டே உங்களை நாங்கள் வர்ஷிப் பண்ணுறோம். ஏசப்பா எங்களை விட்டு வெளியே போகாமல் எங்கள் கூட தங்கியிருங்க, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு பிரியமாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. என்ன முத்து வரேன்னு சொன்னா இன்னும் வரல. எனக்கு கால் பண்ண இந்த டைம்ல வரேன்னு சொன்னா எங்க போனா இந்த பையனை கூட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு. முத்து, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? டைம் பாரு, எப்ப நான் சொன்னேன் நீ எப்ப வர. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு ஜீனியஸ் ஃப்ரெண்டு நேற்று ஃபோன்ல சொன்னீங்க. ஆமா அவங்க எங்க? இந்த பையன் தான் அந்த ஜீனியஸ். இவன் அந்த ஜீனியஸ் ஃப்ரெண்டு? ஆமா, இவனை கிளப்பி கூட்டு வரதுக்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. இவனை பார்த்தா ஜீனியஸ் மாதிரியே எனக்கு தெரியல முத்து. ஆனா சரி ஓகே, நீ சொல்றேங்கிறதுக்காகலாம் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் சரியா? நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உன் ஜீனியஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நான் ஒத்துக்கிறேன் இவன் ஜீனியஸ் ஃப்ரெண்டு தான். ஓகேவா? கேட்டு பாருங்க என்ன சொல்றேன் பாப்போம். டீலா? ஓகேவா? டீல். சரி. ஹலோ. ஹாய். ஆமா உன் பேர் என்ன? என்னது பேரா? என் பேரு என்ன முத்து பேரை கேட்டதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான்? சொல்றாக்கா. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரணும் இல்லப்பா. இவங்கெல்லாம் ஜீனியஸ் நீ சொன்ன பத்தியா? நான் என் பேரை சொல்ல யோசிக்கல, நான் என்ன பேர் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது என்னடா இது? எல்லாருக்கும் ஒரு பேர் தானே இருக்கும் முத்து. இவன் என்ன பேர் சொல்லலாம்னு யோசிக்கிறேன்னு சொல்றான். தெரியலையே என்ன சொல்றான்னு கேளுங்க. என்னதான் சொல்ல வர? உன் பேர் தான் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. அதில் என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு என்னை ப்ரில்லியன்ட்டுன்னுவாங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு என்னை பார்த்து ஸ்மார்ட்டாக இருக்கேன்னுவாங்க,
அதுல என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என் பேரு டியோ. வாவ், ரொம்ப கியூட்டா இருக்கு. என் பேரு தான் கியூட்டா இருக்கா, அப்ப நான் கியூட்டா இல்லையா? அது வேற நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? சரி சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டினும் உன்கிட்ட கேட்கணும், சரியா? ஆமா, நீ எங்கேருந்து வந்த? இல்லை வெயிட், நீ உன் பேருக்கே இவ்வளோ நேரம் யோசிச்சேன். நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்டா, நான் இங்கே பிறந்தேன், இங்கே வளர்ந்தேன், இங்கே படித்தேன், நீ பெரிய கான்செப்ட் க்ரியேட் பண்ணிடுவேன். நம்ம டேரக்டாக கான்செப்ட்குள்ளேயே போயிடலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டாக ஆன்சர் சொல்றியான்னு பார்க்கலாமா? கேட்டுதான் பாருங்களேன், சூப்பரா பதில் சொல்லுவேன். அப்போ நான் கேட்குறேன், பர்பஸ்னா என்ன சொல்லு பார்க்கலாம். பர்பஸா? ஓ, பர்பஸ்னா தெரியாதா? பர்பஸ்னா நோக்கம். பர்பஸ்னா நோக்கம்னு எனக்கும் தெரியும், முத்து உனக்கு தெரியும்ல? தெரியுதா? அப்புறம் பர்பஸ்னா நோக்கம், அப்ப நோக்கம்னா என்ன? நோக்கம்னா பர்பஸ். உனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன், சரியா? பர்பஸ்னா நோக்கம், நோக்கம்னா பர்பஸ்ன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாது, சரியா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். இங்க இருக்க ஃபேன் பத்தியா? அந்த ஃபேன் எதுக்காக யூஸ் ஆகுது? ஃபேன் போட்டா காத்து வரும். கரெக்ட். அப்போ இங்க இருக்கிற லைட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? லைட்டு வெளிச்சம் தரும். இது கூட தெரியாதா? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் ஒரு ஜீனியஸ்னு. ரொம்ப கரெக்ட். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, கரெக்டா? ஃபேனுனா அது நமக்கு காத்து கொடுப்போம், லைட்னா அதுக்கு நமக்கு வெளிச்சம் கொடுப்போம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம லைஃப்லயும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நோக்கமா? என்ன நோக்கம்? ஓ, உனக்கு தெரியாதா? சரி, அப்ப நான் உனக்கு சொல்லி தரவா அந்த நோக்கம் என்னன்ட்டு? சொல்லுங்க கேட்கலாம். சரி, பைபிள்ல இப்படி சொல்லியிருக்கு, என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சரி, இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரியுமா? நீதான் ஜீனியஸ் ஆச்சு, எங்க கொஞ்சம் சொல்லு பாப்போம். இது தெரியாதா? இந்த ஜனங்கள்லாம் எனக்காண்டி தான் உண்டானாங்க, என்னதான் புகழ்ந்து பேசுவாங்க. என்னது? இந்த ஜனம்லாம் உனக்காக உண்டானாங்களா? இவங்க உன்னை புகழ்ந்து சொல்லுவாங்களா? நீங்க அப்படிதானக்கா சொன்னீங்க, இந்த ஜனங்கள் உனக்குன்னு. முத்து, உனக்கு யாரும் தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஜீனியஸ்ன்ட்டு தப்பா சொல்லிட்டாங்க. ஜீனியஸ் தான்க்கா, உண்மையிலே நிறைய பிரைஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்கானே. என்ன அவார்டு வாங்கி என்ன பாரு, ஒரு வசனம் சொன்னா அதையே தப்பா மீனிங் சொல்றான். அது கூட தெரியல, இவன் எப்படி ஜீனியஸா இருக்க முடியும்? அப்ப நீங்க தான் கரெக்டா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சரி, அப்ப நான் கரெக்டா சொல்லிட்டேன்னா அதுக்கு நீ எனக்கு என்ன கிஃப்ட் தருவ? கிஃப்டா? நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இதுக்கே நான் உனக்கு ஆன்சர் பண்றேன். இந்த இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பைபிள்ல ஆண்டவர் அவர் ஜனத்தை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை பத்தின புகழை சொல்லி வருவாங்க. இதுதான் மீனிங். ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நீயா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரும் படைக்கப்பட்டது ஒரு நோக்கம் என்னன்னா, நம்ம படைச்ச தெய்வத்தை அவரோட நாமத்தை புகழ்ந்து பாடிட்டு இருக்கணும், அவரை ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்காக தான். இப்போ புரிஞ்சுதா நம்மளோட லைஃபோட நோக்கம் என்னன்ட்டு? ஓ, இதுதானா? இதுதான் நோக்கம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நானும் இனி ஆண்டவரை பிரைஸ் பண்ணுவேன். ஏய் சூப்பர். என்ன முத்து, உனக்கும் புரிஞ்சுதா? எனக்கும் இன்னைக்கு நீங்க சொன்னதுல நானும் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரி, இப்ப எல்லாரும் நம்ம சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லலாமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமாட்டியோ, இது பைபிள்ல எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லுங்கக்கா. இது பைபிள்ல ஏசாயா 43:21. ஏசாயா 43:21. கரெக்ட். சரி, இப்போ டியோ கத்துக்கிட்ட, கரெக்டா? இப்போ டியோ நீ எங்களுக்கு சொல்லி தரியா? நீ சொல்ல நாங்க பின்னாடியே சேர்ந்து உங்க கூட சொல்லுவோமா? ரெடியா? ஓகே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. சூப்பர் சூப்பர்.
சூப்பர், பிரியா கூட கற்றுக்கிட்டாங்க. சரி, நான் முத்து எல்லாரும் கற்றுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வசனத்தை வீட்டில் டெய்லி சொல்லி பாருங்க, சரியா? நம்மளோட லைஃபோட பர்பஸே நம்ம ஏசப்பாவை ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணுறது தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் நம்ம இந்த வருஷத்தோட பிகினிங்கில் வந்திருக்கோம், அப்படி தானே? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 20 வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. இப்போது நம்ம 2021 வந்திருக்கோம். இந்த பிகினிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே என்ன படைச்சாருன்னு தெரியுமா? வெளிச்சம். செகண்ட் டே வானம். 3ஆவது நாள் என்ன படைச்சாருன்னா தண்ணிலாம் ஒரு சைடாக போயிட்டு வெட்டாந்தரையை படைச்சாரு. வெட்டாந்தரையில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் இப்போது? பிளான்ஸு, அதுக்கப்புறம் சின்ன செடி கொடி மரங்கள், இது எல்லாத்தையும் படைச்சாரு. 4th டே சூரியன் சந்திரன் நட்சத்திரம். அப்புறம் 5th டே என்ன படைச்சாருன்னா அனிமல்ஸும் பேர்ட்ஸையும் படைச்சாரு. இது எல்லாத்தையுமே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் படைச்சாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு உடனே வெளிச்சம் வந்துடுச்சு. மரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே மரங்கள் எல்லாம் வந்துடுச்சு. இந்த 5 நாள் படைச்சதும் தன்னுடைய வார்த்தையினால் படைச்சாரு. இதெல்லாத்துக்கும் அப்புறம் 6ஆவது நாள் ஒன்று படைச்சாரு. அதுதான் ரொம்ப விசேஷமான படைப்பு. அது என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? வெரி குட். அது யாரு? அதான் மனுஷன். மனுஷனை ஆண்டவர் எப்படி படைச்சாரு? தன்னுடைய சாயலினால படைச்சாரு. மண்ணில இருந்து படைச்சு அதுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? தந்தாரு. அதனால இந்த 5 நாளோட படைப்பை காட்டிலும் 6ஆவது நாளுடைய படைப்பு, அதாவது மனுஷர்கள் தான் ரொம்ப விசேஷமானவர்கள். மனுஷனை ஆண்டவர் எதற்காக படைச்சாருன்னு தெரியுமா? அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லாரையும் படைச்சாரு. அவருக்கு நிறைய தூதர்கள் இருக்காங்க. அப்புறம் ஆண்டவர் படைச்ச நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கு. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள், இது எல்லாமே அவரை ப்ரைஸ் பண்ணாலும் நம்மளோட துதியில தான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. நீங்களாம் ஆண்டவரை துதிக்கிறீங்களா டெய்லி? இன்றைக்கும் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். இந்த 2021ஓட பிகினிங்கில் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். நம்ம இனிமேலேருந்து ஆண்டவர் படைச்ச ஒவ்வொரு கிரியேஷனை பார்க்கும் போதும் நீங்கள் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம், ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சூரியனை பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்குது, அது நல்லா நம்மளை வார்மாக வச்சுக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் ப்ரைஸ் பண்ணலாம். நல்ல காற்று ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதுக்காக ப்ரைஸ் பண்ணலாம். ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு நிறையா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குது, அதுக்காக நீங்கள் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் படைச்ச ஒவ்வொரு க்ரியேஷனையும் பார்க்கும் போதும் நீங்கள் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும். என்ன நீங்கள் எல்லாம் அதே மாதிரி செய்வீங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணும்போது இந்த இயர் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக அமையும். ஓகேவா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பார்த்தோம்ல. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் கூட சாமனா ப்ரைஸ்னா என்ன, வர்ஷிப்னா என்ன அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்களே, நீங்களும் கற்றுக்கிட்டீங்க தானே? அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாங் பாடணுமே. அது என்ன பாட்டு பாடணும்? ப்ரைஸும் பாடணும்ல. அப்புறம் செகண்ட் சாங் என்ன பாடணும்? ஆமாம், செலிப்ரேட் பாடணும். அப்புறமா இயேசுவே ஆண்டவர் பாடணும். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டானி அக்கா கூட உங்களை எல்லாருக்கும் ஸ்டோரி சொன்னாங்கள்ல. ஃபஸ்ட்டு ஏசப்பா என்ன படைச்சாரு, அப்புறமா மனுஷனை எப்போ படைச்சாரு, எதுக்காக படைச்சாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறமா பப்பட் உங்களுக்கு வசனம்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் கூட இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏசப்பா நான் உங்களை துதிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் குட்டீஸ். இதே மாதிரி அடுத்த வாரத்தில் ஒன்ஸில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க.